ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சிக்கன் சாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டியை காய விட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 1 2மா சுற்றி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நான் கறி மசாலா வீட்டிலே பண்ணேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கொத்தமல்லி ஒரு கொத்து, புதினா ஒரு கொத்து, உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அறுத்து அதுவும் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அரை மூடி தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதுவும் அதில் ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் பாருங்கள். பார்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே நல்லா வேக வச்சுருங்க. இது பரோட்டாக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் அருமையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான அருமையான சிக்கன் சால்னா ரெடி.